பிரைஸ் த லார்ட் சார். என்னோட பேர் தான் சோனியா. அம்மா எனக்காண்டி தான் ஜெபிக்க சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தேன், அதுக்காண்டி தான் ஜெபிக்க சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் அந்த பிரச்சனையிலேருந்து நல்லபடியாக கர்த்தர் என்னை வெளியில் கொண்டு வந்துட்டார். இனியும் நான் அந்த பிரச்சனைக்குள்ளே விழாமல் இருக்கிறதுக்கு, அந்த பிசாசு என்னை தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன சாட்சியாக அவங்க முன்னாடி கடவுள் என்னை நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஜெபிச்சு உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கானா ஒரு திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய தாயார் வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய தூண்டியது. அந்த குறைவு அவர்களிடத்தில் கொண்டு வரப்படாமல் இருந்திருந்தால் அங்கே அற்புதம் நடந்திருக்காது. ஏனென்றால் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். திராட்சரசம் குறைவுபட்டதை அறிந்த அங்கிருந்த மக்களில் பலரும் அந்த திருமண வீட்டாரோடு சேர்ந்து துக்கப்பட்டிருப்பார்கள். அவ்வளவுதான், அந்த குறைவு அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த செய்தி கொண்டு செல்லப்பட்ட போது அவர் அந்த குறைவை நிறைவாக்கி அங்கிருந்த எல்லோரையும் சந்தோஷப்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக மக்கள் தங்கள் குறைவுகளையும் பிரச்சனைகளையும் தங்கள் நண்பர்களிடத்திலும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலும் சொல்லி வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் மனபாரங்களையும் உங்கள் கஷ்டங்களையும் மற்றவரிடத்தில் சொல்லி அழுது கொண்டிருப்பதில் அப்படி என்னதான் லாபத்தை கண்டுவிட்டீர்கள்? ஏதோ பெரிய பாவங்களை செய்ததினால்தான் இவனுக்கு இந்த பிரச்சனை என்று உங்களை குறித்து தவறாகத்தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லது உங்கள் பிரச்சனைகளை பெரிதாக்கி உங்களை குறித்து மற்றவரிடத்தில் தவறான செய்திகளைத்தான் அவர்கள் பரப்புவார்கள். அல்லது ஒருவேளை உங்களை நேசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்காக பரிதாபப்படுவார்கள். அவ்வளவுதான் அவர்களால் செய்ய முடியும். இல்லாத பட்சத்தில் அவர்களால் உங்களுக்கு வேறு என்னத்தை செய்துவிட முடியும்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் குறைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நபர் யார் தெரியுமா? அவர்தான் சர்வ வல்லமையும் சகல அதிகாரமும் கொண்ட அற்புதங்களை செய்யும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, காரணம் அவர் ஒருவர்தான் உங்கள் மீது மிகவும் அக்கறை உள்ளவர். அவர் ஒருவர்தான் உங்களை அன்போடு கூட விசாரிக்கிறவர். அவர் ஒருவர்தான் உங்களை அதிகமாக நேசிக்கிறவர். அவர் ஒருவர்தான் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். ஆகவே உங்கள் குறைவுகளை எல்லாம் தைரியமாக நீங்கள் அவரிடத்தில் சொல்லலாம். உங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் உள்ளத்தின் பாரங்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் தவறாக புரிந்து கொள்ளவே மாட்டார். காரணம், அவர் அனைத்தும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள மெய்யான ஒரு தேவனாக இருக்கிறபடியினால் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். சகையு தன் பாவங்களை மறைக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொன்னார். ஆகவேதான் அவருடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, மோசே நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று தன்னுடைய பலவீனத்தை மறைக்காமல் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொன்னான். ஆனால் பாருங்கள், அவரைத்தான் தேவனாகிய கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். மனக்லேசம் அடைந்திருந்த அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே ஊற்றிவிட்டாள். ஆகவேதான் அவள் மிகுந்த சமாதானத்தோடு திரும்பிச் சென்றார். அதே போல நீங்களும் உங்கள் பாவங்களையும் உங்கள் குறைவுகளையும் உங்கள் தேவைகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான இடம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகம் மாத்திரமே. அவரிடத்தில் எதையும் மறைக்காதீர்கள் பிரியமானவர்களே. உங்கள் நிலைமைகளை அப்படியே அவரிடத்தில் சொல்லிவிடுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு பாவிதான், நான் பரிசுத்தத்தில் குறை உள்ளவன் இல்லை என்று சொன்னால் குறை உள்ளவள் தான். என் வாழ்க்கையில் சமாதான குறைவு, வருமான குறைவு, ஐக்கிய குறைவு போன்ற அநேக குறைவுகள் இருக்கிறது என்று உங்கள் குறைவுகளை எல்லாம் அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லிவிடுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கடிந்து கொள்ளவே மாட்டார். உங்களை பெற்ற தாயை காட்டிலும் அவர் உங்கள் மீது அவ்வளவு அன்புள்ளவர். உங்களுடைய தகப்பனை காட்டிலும் அவர் உங்கள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர்.
அதோடு மாத்திரமல்ல, உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிறது. உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும் வல்லமை, உங்களை பரிசுத்தப்படுத்தும் வல்லமை, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் வல்லமை, உங்களுக்கு தேவைகளை சந்திக்கும் வல்லமை, உங்களை ஆசீர்வதிக்கும் வல்லமை, உங்கள் கண்ணீரை துடைக்கும் வல்லமை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை அவரிடத்தில் சொன்னால் போதும், நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும். ஆகவே இப்பொழுதே உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லிவிடுங்கள் பிரியமானவர்களே. அதாவது உங்கள் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே அவரிடத்தில் சொல்லிவிடுங்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களானால் இப்பொழுதே அற்புதம் செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர்வீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கம் உள்ளவரே, மகா பெரியவரே, உன்னதரே, சர்வ வல்லமையுள்ளவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஒருவரும் சீரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, யூதராஜ சிங்கமே, ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரே, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவரே, சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவரே, பிசாசின் கிரியைகளை சிலுவையில் முறியடித்தவரே, எங்கள் வியாதிகளை சிலுவையில் அப்பா ஹல்லேலூயா நீக்கினவரே, எங்கள் தரித்திரத்தை சிலுவையில் நீக்கி தந்தவரே, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். உம்மிடத்தில் நாங்கள் அதிகமாக நாங்கள் அன்பு வைத்து இருக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் சுவாமி. எங்கள் குடும்பத்தை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், எங்கள் தகப்பனை காட்டிலும், எங்கள் பெற்றோரை காட்டிலும், இன்னும் என் மனைவியை காட்டிலும், என் கணவரை காட்டிலும் நான் அதிகமாய் உம்மையே நேசிக்கிறேன். உம்மையே நேசிக்கிறேன் அப்பா. முதலாவது என் ஆண்டவராகிய இயேசு, ஹல்லேலூயா. மற்ற எல்லாம் அடுத்துதான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நின்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பிரசன்னத்தை நீர் ஊற்றுவீராக. தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. ராஜாதி ராஜாவே, நாங்கள் பாவிகள் தான் அப்பா. எஸ் டாடி, ஹல்லேலூயா. நாங்கள் பாவிகள் தான். எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் பாவங்களை குறித்து நீங்கள் சொல்ல முடியும்? உங்கள் பாவங்களை மறைக்காமல் இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி உங்கள் பாவங்களை மறைக்காமல் தேவனிடத்திலே நாம் சொல்ல வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வு பெறுவான். எசப்பா, இந்த காலை வேளையிலும் சுவாமி, ஒருவேளை நான் மறுபடியும் நான் விழுந்து விட்டேன் என்று சொன்னாலும் கூட உம்முடைய தயவை நான் தேடி நிற்கிறேன் சுவாமி. உம்முடைய தயவையே நான் தேடி நிற்கிறேன். உம்முடைய முகத்தையே நான் தேடுகிறேன். உம்மை எல்லாமல் எனக்கு வேறு யார் இருக்கிறார்? எசப்பா, நீங்க எல்லாமே எனக்கு வேற யாருமே இல்ல ராஜா. ஹல்லேலூயா. எனக்கென்று ஒருவர் உண்டு என்று சொன்னால், எனக்காக வழக்காட, என் மேல் அக்கறை கொள்ள, என்னை நேசிக்க, என்னை விடுதலையாக்க, என்னை பாதுகாப்பாக வழி நடத்த, ஹல்லேலூயா, என்னோடு கூட ஒரு சிநேகிதனை போல இருக்க, ஒரு தகப்பனை போல இருக்க, ஒரு தாயை போல இருக்க, என்னுடைய உற்றார் உறவினர் போல இருக்க உம்மை எல்லாமல் வேறொருவரும் கிடையாது சுவாமி. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம். எங்கள் பாவங்களையும், எங்கள் அக்கிரமங்களையும், எங்கள் மீறுதல்களையும் எசப்பா இந்த காலை வேளையில் உடைய இரத்தத்தால நீர் கழுவீராக ராஜா. அமராஜா, எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரே, அமராஜா எசப்பா, ஆதாமுக்குரிய பாவங்கள் எங்கள் சரீரங்களிலே இருக்கிறது. ஆனாலும் எசப்பா, கிறிஸ்து இயேசுவாகிய உம்மை ஏற்றுக்கொண்டதினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பழைய ஆதாமாகிய மனுஷனை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அளிக்கிறார். புதிய ஆதாமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பெற்றுக்கொண்டு மறுரூபத்துக்கு மேல் மறுரூபம் அடைகிறோம். மகிமையின் மேல் நாங்கள் மகிமையை அடைகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீதிமானுக்கு மேல் நீதிமான்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்மை செய்வதற்கு மேலாக நாங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் இயேசுவே. காரணம், தேவ ஆவியானுடைய பலத்தினாலே நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த அதிகாலை வேளையில் அப்பா நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் என்னோடு இணைந்து வார்த்தையை கேட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
இசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொரு முகங்களையும் என் ஆண்டவர் நீர் பிரகாசிக்க செய்வீராக. பிள்ளைகளை வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை நாடுகிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அமராஜா, உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் சேர்த்து கொள்ளுகிறீர். அவர்களை புறம்பே தள்ளாதவராக இருக்கிறீர் அப்பா. அவர்கள் பலவீனங்களை குறித்து இயேசுவே பரிதபிக்கிற தெய்வம் எங்களுக்கு உண்டு சுவாமி. அமராஜா, நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி எங்களை குற்றம் சாட்டி எங்களை விலக்குகிற தேவன் அல்ல. அமராஜா, எங்கள் பாவங்களை மன்னித்து மீண்டும் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அமராஜா சப்பாண்டு விபச்சாரத்துல பிடிப்பட்ட ஸ்திரீக்கு நீங்க சொன்னீங்க ராஜா. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் சுவாமி ஹல்லேலூயா, தங்கள் குறைவுகளை மறைக்காது ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்திலே வந்து தங்கள் பிரச்சனைகளை சொல்லுகிற இந்த நேரத்தில் எப்படி அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டிலே ராஜா உம்மிடத்துல வந்து கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைந்து போனது, எதையாகிலும் செய்யும் என்று சொன்ன பொழுது என் இயேசு நீர் அப்பா கேட்டது நிமித்தமாக, எசப்பா உண்மையாய் அதை சொன்னது நிமித்தமாக, ராஜா பிரச்சனையை உம்மிடத்தில் கொண்டு வந்தது நிமித்தமாக நீர் அந்த கல்யாண வீட்டிலே அப்பா அற்புதத்தை செய்தீர், அதிசயத்தை செய்தீர். அதே போல இந்த காலை வேளையிலும் அப்பா தங்கள் குடும்பங்களிலே காணக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கசப்புகள், வெறுப்புகள் அப்பா யாரெல்லாம் அதை அனுபவித்து இயேசுவே இந்த நேரத்திலும் தாங்க முடியல என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல வந்து உண்மையாய் உம்மிடத்துல அதை அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல என் தேவனுடைய தயவு உண்டாகும். அமராஜ், உம்முடைய இரக்கம் உண்டாகும், உம்முடைய மனதுருக்கம் உண்டாகும். நிச்சயமாகவே என் தேவன் அவர்கள் கண்ணீரை நீர் துடைப்பீர். அமராஜா இசப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களில் உள்ள கண்ணீரை என் ஆண்டவர் நீர் துடைப்பீர். அவர்கள் நிந்தையை மாற்றுவீர் அப்பா. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போன அதே இடத்துல என் ஆண்டவர் நீர் அவர்களை உயர்த்தி நிறுத்துவீர். அவர்கள் எல்லைகளை நீர் விஸ்தாரமாக்குவீர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீர். அவர்கள் அதிசயங்களை காண பண்ணுவீர் சுவாமி. செழிப்பான இடத்தில் உடைய பிள்ளைகளை கொண்டு போய் விடுவீர். பலவீனத்தில் பலம் தருவீர் அப்பா. பலவானை கட்டுவீர். கிரியைகளை முறியடிப்பீர். சத்துருக்களை சிதறடிப்பீர் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நான் உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் தெய்வ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் என் ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறீர். நன்றி அமராஜா இசப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் முகங்கள் ஒருபோதும் இருளடைவதில்லை. எஸ்டர்டே விடிவெளி நட்சத்திரமாகிய என் இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் உதிப்பீர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. அப்பா, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற என் ஆண்டவர் அப்பா. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் என் ஆண்டவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர். அமராஜா இயேசப்பா, மனுஷர்களை போல் அல்ல நீர். அமராஜா, மனம் மாற நீர் மனுபுத்திரர் அல்ல. இயேசுவே, நீர் தெய்வம். நீர் எங்களை படைத்து உண்டாக்கி உருவாக்கினவர். எங்கள் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் நீர் மாத்திரமே சுவாமி. நீர் மாத்திரமே அப்பா. எங்கள் உள்ளத்திலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற எங்கள் பரமபிதா சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். இந்த காலை வேளையிலும் அப்பா யாரெல்லாம் இடத்துல விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ, என்னென்ன காரியத்திற்காக இந்த அதிகாலை வேளையில ஜெபிக்கிறார்களோ, எசப்பா இதுவரை எனக்கு இன்னும் நடக்கல, இந்த காரியங்கள் நடந்தால் நான் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக இதை செய்வேன், நான் இப்படி பண்ணுவேன் என்று சொல்லி ராஜா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு யாரெல்லாம் விரும்புகிறார்களோ என் ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்வீராக சுவாமி. ஆமா ராஜா, உம்முடைய சமூகத்தை நாடி வந்து நிற்கிறேன். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னவர். எசப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் நீர் கேட்பீரப்பா. ஆமா ராஜா எசப்பா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற காரியங்களை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எஸ்டடி ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனுக்கு அநேகத்தில் நீர் அவனை ஆசீர்வாதமாக வைக்கிறீரப்பா. கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய மனதுருக்கம் இந்த நேரத்திலும் ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. தெய்வீக வல்லமை இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத வல்லமையா இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நேரத்திலே கட்டுகள் உடைக்கப்படட்டும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நேரத்தில் பிசாசுகள் வெளியேறுகிறது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நேரத்தில் அப்பா பில்லி சூனிய ஆவிகள் வெளியேறுகிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஏவல் பிசாசுகள் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. இப்பொழுது சுகமாகிறது. நான்
விசுவாசிக்கிறேன், எப்படிப்பட்ட கட்டிகளும் இப்பொழுது மறைந்து போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல கேன்சர் கட்டிகள் இப்பொழுதே மறைந்து போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல இந்த அதிகாலை வேளையிலே கிட்னியில காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஹல்லேலூயா சரீரத்துல காணக்கூடிய பலவீனங்களும் இயேசுவின் நாமத்துல மறைந்து போகிறது. எப்படிப்பட்ட வலிகளும் இந்த காலை வேளையில இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது சரீரத்திலிருந்து வலிகள் நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே தங்கள் சரீரத்தில் உள்ள வலிகள் மறைவதை உணர்வார்களாக. தங்கள் சரீரத்தில் உள்ள கட்டிகள் மறைவதை இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் அப்பா அதை உணர்வார்களாக சுவாமி. ஹல்லேலூயா. யாருக்காக ஜெபிக்கிறார்களோ ஹல்லேலூயா, தங்கள் குடும்ப நபர்களுக்காகவோ உற்றார் உறவினர்களுக்காகவோ இயேசப்பா ஹல்லேலூயா, அவர்கள் இருக்கிற பலவீனத்துக்காக வியாதிக்காக இப்பொழுது ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் ராஜா பிள்ளைகளுடைய பெயரை கொண்டு அவர்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு அப்பா ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் தேவனுடைய கரம் அவர்களை தொட்டு சுகப்படுத்தட்டும். அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் நீரப்பா. பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள். உம்முடைய புதிய கிருபை, இந்த நாளுக்கான கிருபையின் ஆண்டவர் நீர் அதிகமாக இந்த காலை வேளையில நீர் ஊற்றுவீராக ராஜா. புதிய கிருபையை தந்து புதிய பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. வெளிநாட்டு பிரயாணத்துக்கு ஹல்லேலூயா அப்பா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது வாய்க்க பண்ணுவீராக. விசா காரியங்கள் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் அப்பா வெளிநாடுகளில் இருக்கிற அப்பா வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தங்கள் குடும்பங்களை விட்டு பிரிந்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும். என் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா அப்பா ஹல்லேலூயா. ஒவ்வொரு கண்ணீரையும் என் ஆண்டவர் நீர் துடைக்கணும் சுவாமி. சமாதானத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கணும். நல்ல எஜமான்களை கொடுத்து என் ஆண்டவர் அற்புதமாக நீர் வழி நடத்தணும் சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே எசப்பா, உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாமல் என் ஆண்டவர் நீர் நடத்தி வரணும் அப்பா. ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், தாமதமாகலாம். ஆனால் என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. காத்திருக்கிறவர்கள் தான் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர பறப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எசப்பா உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை இயேசு நீர் செய்வீராக ராஜா. எந்த ஒரு விண்ணப்பத்தை இந்த அதிகாலை வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்துல சொல்லி ஜெபிக்கிறார்களோ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தானே அப்பா இருதயத்தில் உணர்த்தப்படுகிற அப்பா அந்த ஜெபங்களுக்கு என் ஆண்டவர் நீர் பதிலை தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பிரமிக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. அதிசயம் மூட்டும் உம்முடைய ஜெபத்துக்காக நன்றி. அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பிள்ளைகள் மேல் ஊற்றுகிறீர் நன்றி. புதிய பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர் நன்றி. வியாதியை சரீரத்தொட்டு விலக்குகிறீர் உமக்கு நன்றி. பிசாசுகளை துரத்துகிறீர் உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுகிறீர் உமக்கு நன்றி. அக்கினி மதிலாய் நீர் நிற்கிறீர் உமக்கு நன்றி. உருவிய பட்டயத்தோடு கூடிய சர்வ வல்லமையுள்ள என் தேவன் நீர் நிற்கிறீர் உமக்கு நன்றி. வார்த்தையாகி உம்முடைய பட்டயம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும். நன்றி அப்பா. தேவ தூதர்கள் இயேசுவின் நாமத்தில் அக்கினி மயமான ரதங்களிலே பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிதாவுடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நான் காண்கிறேன். நீர் வைத்திருக்கிற உம்முடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. என் தேவனுடைய மகிமை இப்பொழுதே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பயத்தின் ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விபச்சார ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகட்டும். எப்படிப்பட்ட கிரியைகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து விலகி போகணும் அப்பா. ஹல்லேலூயா. தகாத உறவுகள், கெட்ட நடத்தைகள் அப்பா, அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல மதுபானத்துக்கு போதை வஸ்திரங்களுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இந்த காலை வேளையில உண்டாகட்டும். சத்தத்தை கேட்கிற பொழுதே ஹல்லேலூயா ஜீவன் சரீரத்திலே பாயணும். பிள்ளைகள் விடுதலையோடு கூட நல்ல சாட்சிகளை சொல்ல என் தேவன் கிருபை பாராட்டும். கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாதவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் ஒவ்வொரு மேலும் தங்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தினமும் சரியா எங்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க. தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோல என்னுடைய யூடியூப் சேனல்ல கீழே பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பாக்குற பொழுது அதுல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், அதை கிளிக் பண்ணுங்க, அதை பிரஷ் பண்ணுங்க. அதே போல அதுக்கு அருகில பாத்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா தினமும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு சேரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.